ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேண்ட்ரஃபை எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பனிக்காலம் வந்துட்டாலே பாதி பேருக்கு டேண்ட்ரஃப் வரும். என் பையனுக்கு ரொம்ப நிறையா வந்துருச்சு. போட்டு சொரிஞ்சிட்டே இருந்தான். அம்மா தலையை ரொம்ப அரிக்குது, நீ வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னா, ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பொருள் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம், எலுமிச்சம்பழம், கற்றாழை, செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு, இது எல்லாமே நம்ம மிக்சியில் நல்லா அடித்து வச்சுக்கோ. இதில் வந்து லேயராக நீங்கள் வகுடு எடுத்துக்கோங்க. அந்த வேரில் படுற மாதிரி இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணதை நீங்கள் அப்படியே வேரில் படுற மாதிரி தேய்ங்க. மிக்சியில் அடித்த உடனே நீங்கள் தேய்க்கலாம், அதை வடிகட்டணும்னு அவசியம் இல்லை. லாங் ஹேர் இருந்தால் தான் நீங்கள் வடிகட்டணும். இது வந்து கொஞ்சம் சின்ன முடி தானே, அதனால இதை வடிகட்ட தேவையில்லை, கொட்டிடும் வந்ததெல்லாம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக எடுத்து நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக இதை வந்து அப்ளை பண்ணால் மட்டும் பத்தாது, நல்ல மசாஜ் கொடுக்கணும். ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் மசாஜ் கொடுக்கணும். மசாஜ் கொடுக்குறதுல தான் இருக்குது அந்த டேண்ட்ரஃப் வந்து போகிறது. கொஞ்சம் கண்ணு எரியும். நம்ம வந்து வெங்காயம் போட்டிருக்கோம்ல, அதனால வந்து கொஞ்சம் கண்ணு எரியும். வாழ்வாள்னு கத்திகிட்டே இருந்தான். உன் தலைமுடி வந்து சரியாகணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ளை பண்ணிவிட்டு, பொதுவாக இப்போ இருக்க குழந்தைங்கள்லாம் எண்ணெயே வைக்க மாட்டேங்கிறாங்க. எண்ணெய் வச்சு குளிக்கிறது ரொம்ப நல்லது. என் பையன்லாம் சொல்லவே வேணாம், அறவே வைக்க மாட்டான். இன்றைக்கி வந்து பையன்ட்ட அப்பயே சொல்லும்போதே கேட்கல, எண்ணெய் வைடா, ஹேர் ஃபால் ஆகும், டேண்ட்ரஃப் வரும் அப்படின்னு சொல்லும்போதே கேட்கல. இப்போ அவனா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்கிற அளவுக்கு கொண்டாந்து விட்டுருச்சு. டேண்ட்ரஃப் வந்துருச்சு. ஒரு 3 வாரம் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டேன். எல்லா இடமும் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக மசாஜ் கொடுங்க. ஒரு 50 மினிட்ஸ் ஆகும் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறம் டேண்ட்ரஃப் வந்து குறையிற வரையும் வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த மாதிரி செஞ்சுருங்க. எப்போதுமே ஹேர் பேக் போட்டாலும் சரி, ஹேர் ஆயில் தடவினாலும் சரி, நம்ம வந்து நம்ம தலையில் கொஞ்சம் மசாஜ் 50 மினிட்ஸ் கொஞ்சம் மசாஜ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் நிறையா வளர ஆரம்பிக்கும், அடர்த்தியாக வளரும். இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இது மாதிரி பெண்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா, லாங் ஹேராக இருந்ததுன்னா, நீங்கள் கொஞ்சம் கற்றாழை அதிகமாக எடுத்துக்கோங்க. கற்றாழையும் செம்பருத்தி இலையும் மிக்சியில் அடிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா அப்ளை பண்ணி ஊற விடுங்க. இந்த மாதிரி மசாஜ் கொடுத்து ஊற விடுங்க. வாரத்துக்கு 2 தடவையாவது இந்த மாதிரி செஞ்சுருங்க. என் பையனுக்கு வந்து டைம் இல்லை ஸ்கூல் போகிறதுனால, அதனால தான் ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து நான் செஞ்சேன். இது மாதிரி 3 வாரம் எடுத்துக்கணும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பயங்கரமாக தூக்கம் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள், டேண்ட்ரஃப் எதுவுமே இல்லை பாருங்கள். 3 வாரம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஷைனிங்காக இருக்குது பாருங்கள் ஹேரும். கத்தாழை, அந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூவு இதெல்லாம் நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹேர் நல்லா அடர்த்தியாகவும் வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.